வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க, நாங்க படிக்கணும், எங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வால்யூம் 1 இருக்கக்கூடிய புக் இன்சைட் அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ்ல எதை நீங்க கண்டிப்பா படிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. படிக்க சிரமப்படுற பிள்ளைங்க இதெல்லாம் படிச்சிருக்குங்களா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க இதெல்லாமே கவர் பண்ணிருக்கோமா, புக் இன்சைட்ல தான் படிச்சிருக்கோமா அப்படின்ற விஷயத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கங்க தங்கங்களா. இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் புக் பேக் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல 12th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அதுல 4 சப்டிவிஷன் இருக்கும். அந்த 4ல ஏதாவது ஒன்று நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பாத்துக்கோங்க. புக் இன்சைட் தெரியும் நமக்கு ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன், சைனல் லீச்சிங், cementation, acid leaching, magnetic separation, roasting, calcination, aluminothermic process, auto reduction, liquefaction, van Arkel method. இது எல்லாமே முக்கியம். ஃபர்ஸ்ட் லெசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிஃப்டட் லெசன். நம்ம நல்லா எல்லாத்தையும் தரவா படிச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் 8 to 9 மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக்ல கன்ஃபார்மா வரும் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி படிங்க அதை, சரிங்களா? அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இந்த யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இந்த மூணுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 1, 3, 4, 5, 6 அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 7, 8, 9 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதுல 12th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா A to J வரை இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பல்சரியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ கம்பல்சரி சொல்ல நான் வருது, இந்த 7 லெசனை நம்ம வந்து ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த 7 லெசன்ல எதுலலாம் இருந்து கம்பல்சரி வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கடைசியா சார் சொல்ல போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்புறம் 13, 18 இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. அப்புறம் புக் இன்சைட் உள்ள போனோம் அப்படின்னா அந்த இன்னட் பெர் எஃபெக்ட் டைட்டில் கீழ இருக்கும் என்ன அப்படின்னா இந்த AlCl3 இஸ் ஸ்டேபிள் ஆனா TlCl3 அன்ஸ்டேபிள் அப்படின்னு இருக்கும். அது ஏன் அப்படின்றத ரீசன் வந்து இன்னட் பெர் எஃபெக்ட், அதை நீங்க படிச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஆலம் ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் பாத்துக்கோங்க. யூனிட் 3 புக் பேக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 1, 3, 5, 7, 8, 9, 12, 14, 15 அதே மாதிரி 19, 22, 23ல 1 to 13 கொஸ்டின் வரை இருக்கு. இதுவும் பேலன்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி வந்து நான் வச்சுக்கலாம், எப்படி படிக்கணும்ன்ற எல்லா விஷயத்துக்கும் சார் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு, பார்க்கலாம், பாத்துக்கோங்க. புக் இன்சைட பொறுத்த வரைக்கும் ஆஸ்வால்ட் ப்ராசஸ் அதாவது நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றது, யூசஸ் ஆஃப் பாஸ்பின் அதான் என்னது அப்படின்னா ஹோம்ஸ் சிக்னல்ஸ் படிப்போம்ல, அதான் யூசஸ் ஆஃப் பாஸ்பின், அதை பாத்துக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, கான்டாக்ட் ப்ராசஸ் மூலமா சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் அயான் அப்படின்னு கேட்கலாம், இல்ல சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்னு கேட்கலாம். டெகான் ப்ராசஸ் குளோரின் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, அதனால கவனம் கொடுத்து படிங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு புக் இன்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வேர்டு மேக்ஸிமம் 3ல இருந்து 4 வரையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இல்ல நீங்க படிச்சதை வந்து படிச்சோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு அவைலபிள் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு. ஆமாங்க, வால்யூம் 1, வால்யூம் 2 ரெண்டுலயும் புக் இன்சைட் கொஸ்டின் லைன் பை லைனா என்ன பண்ணுங்க எடுத்து வச்சிருக்கோம். அந்த PDF உங்களுக்கு வேணும் நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு எப்படி அதை பை பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சோ நீங்க பே பண்ணி அதை நீங்க வாங்கிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் என்னன்னா புக் பேக்ல 2, 4, 6, 7, 8 அதே மாதிரி இந்த 8ல வந்து பாத்தீங்கன்னா A to F வரை இருக்கும். இது வந்து என்னன்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன் தான். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து 9, 10, 13, 15, 19, 20, 26, 27 சைனஸ் வரிசை எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லா கொஸ்டினும் முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா எல்லாமே ரீசனிங் டைப்ல இருக்கும். புக் இன்சைட்ல ஹியூம்-ரோத்ரே ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமேட் அயான், டைக்ரோமேட் அயான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரோமைல் குளோரேட் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்மாங்கனேட் அயான் MnO4- ஸ்ட்ரக்சர். இந்த 3 ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே தங்கங்களா? யூனிட் 5 ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட். சோ புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் 1, 2 வரிசையா பார்த்துங்க, எல்லாமே கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த கொஸ்டின் இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் சொல்லணும் அதே மாதிரி இந்த 5th யூனிட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இன்சைட் உள்ள போனோம் அப்படின்னா சால்வேட் ஐசோமர் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் 1 to 4 இருக்கும். இதெல்லாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு, பார்க்கலாம், பாத்துக்கோங்க. அடுத்து டிரா தி டயகிராம் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் டயகிராம் ஆஃப் என்னது அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட். ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் வந்து புக் பேக்ல இருக்கும். டெட்ராஹெட்ரல் புக் இன்சைட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. யூனிட் 6 ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட். இந்த யூனிட் 1,
யூனிட் 5, யூனிட் 6 இது மூணுமே gifted lesson for the first volume. ஓகேவாமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல கொடுத்துட்டேன். என்னென்னலாம் தியரி பேஸா இருக்கு எல்லா क्वेश्चन கொடுத்துட்டேன். இது ரொம்ப முக்கியம். புக் இன்சைட்ல ஐசோட்ரோபி அண்ட் அன்ஐசோட்ரோபி, அதே மாதிரி பிராக் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி வந்து புக் பேக், சிம்பிள் கியூபிக் அதே மாதிரி ஃபேஸ் சென்டர் கியூபிக் இது ரெண்டுமே வந்து புக் இன்சைட் படிச்சுக்கோங்க. இம்பியூரிட்டி டிஃபெக்ட் புக் பேக்ல வந்து ஃப்ரெங்கல், ஷார்ட்கி, மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி படிச்சிருப்பீங்க. இந்த இம்பியூரிட்டி டிஃபெக்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்துக்கோங்களா. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப பேர் படிக்க சிரமப்பட்டு இருப்பாங்க. அது என்ன சார் நான் ஒவ்வொரு பக்கமா 3 படிச்சு பார்க்க லேட் ஆகுது அப்படின்ற நினைக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரே பிடிஎஃப்ல யூனிட் 11, 12, 13 இந்த 3 யூனிட்ல இருக்கக்கூடிய ஆல் நேம் ரியாக்ஷனும் ஒரே பிடிஎஃப்ல உங்களுக்கு படிக்க கிடைக்கும். அதோடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் தெரியுங்களா. அடுத்து யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா புக் பேக்ல 1, 2, 3, 4 அது மேக்ஸிமம் தியரி ஃபுல்லா கொடுத்துட்டேன். இதுவும் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. புக் இன்சைட பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். சரியா தங்கங்களா? வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். கம்பல்சரி பார்ட் இந்த வால்யூம் 1ல எங்கெங்க இருந்தெல்லாம் வரலாம், அதாவது செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 4, 5, 6, 7 இந்த யூனிட்ல இருந்து எல்லாம் நமக்கு கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் பேஸ்ல எங்க இருந்து வரும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் இந்த மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு, அது கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவலைப்படாதீங்க. இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி நான் வச்சுக்கிறது எல்லா ஷார்ட்கட்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து யூனிட் 5 ஐயூபேக் நேம் கேட்கலாம். ஒரு காம்பவுண்ட் கொடுத்து நேம் இல்ல ஒரு நேம் கொடுத்து அதனுடைய ஃபார்முலா கேட்கலாம். இதையும் டீடைலா புக் பேக், புக் இன்சைடு, அதோட எவாலுவேட் யுவர்செல்ஃப், புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா 6th யூனிட்டும் 7th யூனிட் ரெண்டுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 2 யூனிட் தான் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இந்த 17, 18, 20, 23 அப்புறம் எக்ஸாம்பிள் 2 இது எல்லாமே ரொம்ப முக்கியம். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா புக் பேக்ல 23, 24, 25, 26, 30 அப்புறம் எக்ஸாம்பிள் 4, 5, 6 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இந்த லெசனை சூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்க பாத்துக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் क्वेश्चंस பிராக்டிஸ் பண்றதுக்கான பிடிஎஃப்பும் அவைலபிள் இருக்கு, ஆல் நேம் ரியாக்ஷன் பிடிஎஃப்பும் அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம क्वेश्चंस கேட்டகரைஸ் வைஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சார் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க அதையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்க முடியும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, உங்களை எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ். அது மட்டும் இல்லாம முக்கியமான அடுத்த விஷயம் சொல்லுங்க என்ன அப்படின்னா வால்யூம் 2 வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.